ಪುನೀತ್ ಸರ್ வந்து ಇறக்கும்போது உங்களுக்கு எப்படி தகவல் தெரியும்? ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿತ್ತು, ಹೋಗ್ಬಿಟ್ಟಾರೆ ಅಂತ ಬರಲಿಲ್ಲ. அதுவரை நம்மளுக்கு தெரியும், ಅದುವರೆಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಹಂಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. இவர் புனித் சார் வந்து அம்மா தானே வளர்த்தாங்க போனாங்க கூட இருந்தாங்க. இப்போ கூட இருக்கிறாங்கன்னு தான் தெரியுது. ಅವ್ರು ಅದು ಇದು ಅಂತ ದಬಾಯಿಸಿ அமெரிக்காவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. Rios' Golden Key Construction and Consultancy, crafting your curiosity. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்குலாம் இவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்காரு, இவ்வளவு. அது தான தர்மம்னா பிரச்சாரம் ஆகக்கூடாது. துணி கொண்டு வரணும்னா ஒரு 30-40 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் அவனுக்கு. ஏன் அப்படி? யாருக்கு பசங்களுக்கு துணி இல்லைன்னா அவன் துணியை அதுக்கு அந்த குழந்தைக்கு போட்டுட்டு இவன் அப்படியே வேறுபாடையில் வீட்டுக்கு வந்துடுவான். ரொம்ப எளிமையா இருப்பாராமே. இங்கே வந்து ನೆಲದ ಮೇಲೆ ಮಲ್ಕೊತಿದ್ವಿ, எல்லாம் ರೂಮ್ ಬೆಡ್ ಮೇಲೆ கரையில தான் படுப்பாங்க. செப்பரேட் ரூம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வாய் கொண்டு வந்தாங்க, டிஃபன் சாப்பாடை சாப்பிட்டு இருந்தா எடுத்து வாயில போட்டு போயிடும். அவ்வளோ சிம்பிள், வித்தியாசம் இல்லாம அப்படியே பழகுவாரு. ಎಲ್ಲ ಅಷ್ಟೇ. ಶಿವರಾಜ್ಕುಮಾರ್ எல்லாருமே அப்படி. எல்லாரும். நானும் மனுஷன், இது நீங்களும் மனுஷன் தான். இதில் வேறு வேறு என்ன இருக்கு அப்படிதான் சொல்லுவார் அவருக்கு. அந்த ஜாதி இந்த ஜாதி என்ன ஜாதி, எல்லாம் மனுஷன் ஜாதி தான். நாங்களெல்லாம் மிருகம் மாதிரி தான், மிருகங்களுக்கெல்லாம் ஜாதி இருக்குதான்னு சொல்லி. ಇವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿಲಿ ಇವ್ರು ಫಸ್ಟು, ಪುನೀತ್ ಲಾಸ್ಟ್. லாஸ்ட் உங்களை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க சார்? இல்லைன்னா எல்லாம் பேர் போட்டு தான் கூப்பிடுவாங்க. பழகிட்ட எல்லாமே யாருமே அண்ணன் தம்பி அப்படி இப்படி இல்லை, சரி. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். ஒரு புனித் சார் வந்து இறக்கும்போது உங்களுக்கு எப்படி தகவல் தெரியும்? ಪೂಜೆ ಎಲ್ಲ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಅಮ್ಮ ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ಅತ್ತೆ ಇಲ್ಲೇ ಮಲಗಿದ್ರು. ನನಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವರು ಟಿವಿ ಹಾಕಿರ್ಲಿಲ್ಲ. ಏನೋ ನ್ಯೂಸ್ ಬರ್ತಾ ಯಾರೋ ಬೇರೆಯವರು ನನ್ಗೇನೋ ನ್ಯೂಸ್ ಬರ್ತಾ ಇದೆ ಟಿವಿಲಿ ಹಾಕಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ನಮ್ಮ ರಿಲೇಷನ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿತ್ತು, ಹೋಗ್ಬಿಟ್ಟಾರೆ ಅಂತ ಬರಲಿಲ್ಲ. அதுவரை நம்மளுக்கு தெரியும், ಅದುವರೆಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಹಂಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. சொல்லல. இறந்ததுக்கு அப்புறம் என்னதான் மறைவுக்கு காரணம்? அது அவர் பார்த்தானா எக்ஸசைஸ் சூப்பரா பண்ணுவாரு. ಇಲ್ಲ ಎಕ್ಸಸೈಸ್ ಮಾಡ್ತಿದ್ದಂಗೆ ಹೋಗಿದ್ದು ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ. ಅವ್ನು ಎಕ್ಸಸೈಸ್ ಮಾಡ್ತಿದ್ದಂಗೆ ಕರ್ಕೊಂಡೋಗಿರೋದು. ಚೆನ್ನಾಗಿ ಅವನೇ ಡ್ರೈವಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗೋನು. ಅವ್ರು ಹೇಳೋರೆ, ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿ ಡಾಕ್ಟರ್ ಅವರು ರಮಣರಾವ್ ಅಂತ. ಅವರು ಇಲ್ಲಿ ಬೇಡ, ಇನ್ನೊಂದು ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ ಬೇಗ ಅಂತ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. ಅವರು ಅವ್ರ ಗಾಡಿಲೇ ಅವ್ನ ಹೆಂಡತಿ ತೊಡೆ ಮೇಲೆ அவர் தொடையிலேயே ತೊಡೆ ಮಲ್ಗ படுத்திருக்காரு. இவர் புனித் சார் வந்து அம்மா தானே வளர்த்தாங்க போனாங்க கூட இருந்தாங்க. ಇದುವರೆಗೂ சொல்லுறது சரி, ಅಮ್ಮನಿಗೆ ಇದುವರೆಗೂ ಅವನು ಹೋಗ್ಬಿಟ್ಟ ಅಂತ ಹೇಳಿ, இப்போ கூட இருக்கிறாங்கன்னு தான் தெரியுது. ಅವ್ನು ಹೋಗ್ಬಿಟ್ಟ ಅಂತ ಯಾರಿಗೂ ಹೇಳಿ. ஆனா இவங்க கேட்பாங்க, புனித் எங்க வரல, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களே. ಕೇಳ್ತಾರೆ ಅವ್ರು, ಅದು ಇದು ಅಂತ ದಬಾಯಿಸಿ. அமெரிக்காவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. லாஸ்டா எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாங்க சார் புனித்? ಅದೇ ಇದು ಶೂಟಿಂಗ್ ಬಂದು ಗಂಧದ ಗುಡಿ. அது அவரே எடுத்தார், ஒரு ஃபாரஸ்ட் படம் ஒன்று. சரி. டாக்குமெண்ட்ரி ஒன்று, ம். அதில் இங்கே வந்தார். சார் இப்போ உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பம் இல்லையா? இப்போ ராஜ்குமார் சாரோட அப்பா, ராஜ்குமார் சாரோட ஃபேமிலி எத்தனை பேர், அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். அது அவருக்கு நம்ம தாத்தாவுக்கு தம்பி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பிறப்ப வந்து சிங்காநல்லூர் கொள்ளகாலம் தாலுக்கு. எங்கள் சின்ன தாத்தா அங்கேயே இருந்துட்டார். நம்ம தாத்தா வந்து இந்த ஊருக்கு அவர் இங்கே வந்துட்டார். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனதுங்க. அப்போ நம்ம பெரியவர் சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டார். எங்கள் தாய் மாமா ராஜ்குமார் சார் வந்து சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க தம்பி வரராஜன் சார் அவரு கூட, அவருக்கு ஃபுல்லாகவே அவர் ஸ்டோரி இருந்து கம்ப்ளீட் எல்லாமே அவர் தான் அதை இது ஒத்துக்கிறது. அவங்க சொன்னு ஓகே பண்ணதான் அவர் நடிப்பார். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு. ஆனால் நாங்கள் சினிமாவில் வந்து திரையில் பார்க்குறது வந்து ராஜ்குமார் சார், ஆனால் பின்னாடி வந்து நிறைய வேலைகள் அவங்களுக்கு எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். வரதாரி சார் தான் தம்பி. ஸ்டோரியிலிருந்து எல்லாமே அவங்க தான் செலக்ட் பண்ணுறது எல்லாம். ஏன் ஆனால் இவர் ஸ்க்ரீனில் வரல, கேமராக்கு முன்னாடி வரல. அவர் அது இல்லாமல் இவங்க இல்லாமல் கூட சொந்தமாக படமே பண்ணியிருக்காரு அவர். அது பூத்தையன் மகாயன்னு பண்ணார், எல்லோரும் நல்லவரன்னு தமிழில் பண்ணார். அவரே
அவருமே ஒரு 4 பேர் செந்துலால் ஜெயின்ட்டு ஒருத்தர், சித்திலிங்கையா அன்ட்டு எல்லாம் ஒரு 4 பேர் சேர்ந்து ஈஸ்வரி பிக்சர்ஸ் ரவிச்சந்திரன் இருக்காங்க தெரியுமா? கேள்விப்பட்ட ரவிச்சந்திரன் அவங்க ஐயா வந்து ஈஸ்வரி பிக்சர்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய அவர் சேர்ந்து ஒரு படம் எடுத்தார். மேடம் நீங்கள் சொல்லுங்க, இந்த குடும்பத்தை வாக்கப்பட்டீங்க? இல்லை, அவர் தமிழ் அவருக்கு ஜாஸ்தி பேச தெரியாது. தெரியாது. ஊராக சின்ன இதுலேருந்து அங்கே தான் கர்நாடகாவில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது. அப்படிங்களா? நாங்கள் எல்லாம் நம்ம சின்ன வயசுல நம்ம சென்னையில் இருந்தேன். ஏன்னா அவங்க பசங்க இல்லைன்னு சொல்லிப்பட்டு பசங்கள் இல்லை முதல்ல அவங்களுக்கு என்ன கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கன்னடமே படிக்காமல் விட்டுடுவாங்கன்னு சொல்லி போட்டு மறுபடியும் நான் இங்கே வந்துட்டேன். அப்புறம் எங்கள் இவருக்கெல்லாம் குழந்தை ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் தம்பிங்க எல்லாருமே ஃபுல்லாக அங்கே தான். ஒரு தம்பி அங்கே இருக்கிற பாருங்க, வரல வரதுன்னுட்டு. ஆனால் நான் வந்தோடனே இதை தான் பார்த்தேன், ராஜ்குமார் சாரோட ஒய்ஃபும் மேடமும் அந்த முக தோரணை ஒரே மாதிரி இருக்கு. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவார், எல்லாரும் அப்படிதான் தங்கச்சிங்களான்னு சொல்லுவார். ஆனால் ஒரே ரிலேஷன் தான், ரத்த சொந்தம் எல்லாம் வருது. ராஜ்குமார் சார் பற்றி நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் பார்த்தது ஒரு மறக்க முடியாத விஷயம்னா என்ன சொல்லுங்க. ಅದೇ ಊರು ಇಷ್ಟಪಟ್ಟು ಬರ್ತಿದ್ರು. ಅವ್ರು ಬಂದಾಗ ನಾವು ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊತಿದ್ವಿ. ಅವರು ಎಲ್ಲರನ್ನೂ ಪ್ರೀತಿಯಿಂದ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣ್ತಿದ್ರು ಅಪ್ಪಾಜಿ ಎಲ್ಲ ಬಂದಾಗ. ಅದೇ ವೀರಪ್ಪ ಕಿಡ್ನಾಪ್ ಆದಾಗ ತಾನೇ ಸ್ವಲ್ಪ ಎಲ್ಲರಿಗೂ ಟೆನ್ಷನ್ ಆಗೋಯ್ತು. ಆವಾಗ ಆ ಟೈಮ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲ ಇದ್ವಿ. ಕಿಡ್ನಾಪ್ ಮಾಡಿದಾಗ ನಾವು ಎಲ್ಲ ಒಳಗಡೆನೇ ಇದ್ವಿ. ಬಂದು ನಮ್ಮೆದುರಿಗೆ ಇದು ಮಾಡಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ. அன்னைக்கு நீங்க இருந்தீங்களா? ಎಲ್ಲ ಅಲ್ಲೇ ಇದ್ವಿ. என்ன நடந்துச்சு அன்னைக்கு நீங்க சொல்லுங்க. ಅವತ್ತು ಅಪ್ಪಾಜಿ ಊಟ ಮಾಡಿಬಿಟ್ಟು, ಮಟನ್ ಊಟ ಅಂದರೆ ಇಷ್ಟ ಅವ್ರಿಗೆ, ಅದು ಊಟ ಎಲ್ಲ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಪಾಪ ಹಾಲಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಟಿ ವಿ ನೋಡ್ತಾಯಿದ್ರು, ಫಿಲಮ್ ನೋಡ್ತಾಯಿದ್ರು. ಆವಾಗ ಇನ್ನೂ ಅವರು ಬೆಡ್ ಮೇಲೆಲ್ಲ ಮಲ್ಗಲ್ಲ, ಇದು ಹಾಸ್ಬಿಟ್ಟು ಮ್ಯಾಟು ಜಮ್ಖಾನ ಬೆಡ್ಶೀಟ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಮಲ್ಗೋದವರು. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಅಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಬೆಡ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಆ ಕಡೆ ಹಾಸಿದ್ವಿ. ಇನ್ನೂ ಮಲಗಿರ್ಲಿಲ್ಲ, ಫಿಲಮ್ ನೋಡ್ತಿದ್ರು. ನಾವು ಯಾರು ಊಟ ಮಾಡಿರಲಿಲ್ಲ ಇನ್ನು. ಅವಾಗ ಏನೋ ಎಲ್ಲ ಒಂಥರ ಕರೆಂಟ್ ಬೇರೆ ಹೋಗೋದು ಬರೋದು, ಎಲ್ಲ ಮಳೆ ಬೇರೆ. ನಮ್ಮದು ಆ ಕಬ್ಬು ಕಟಿಂಗ್ ಮಾಡೋರು ಒಂದಷ್ಟು ಜನ ತಮಿಳಿನ ಇಲ್ಲಿಂದ ಬಂದಿರು, ಫುಲ್ ಜನ ಇದ್ದರು. ಶೆಡ್ ಇತ್ತು ದೊಡ್ಡದು. ಏನು ಗಲಾಟೆ ಥರ ಆಗುತ್ತಲ್ಲ ಅಂತ ನಾವು ನೋಡಿದ್ರೆ ಸುತ್ತ ಎಲ್ಲ ಗನ್ನಿಡ್ಕೊಂಡು ಸುತ್ತ ಬಂದು ಕವರ್ ಆಗ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಒಳಗಡೆ ಬಂದು ತುಳಿತವ್ರೆ, ಬಾಸಿರೋದೆಲ್ಲ ಇದು ಮಾಡ್ತವ್ರೆ ಅಂತ ನಾವು ಆ ಥರ ಮನ್ಸಲ್ಲಿ ನಾವು ರೇಖತಾ ಇದ್ವಿ. ಆಮೇಲೆ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಅಲ್ಲಲ್ಲೇ ನಿಂತ್ಬಿಟ್ರು. ನಮ್ಮ ಆಳುಗಳೆಲ್ಲ ತುಂಬ ಜನ ಇದ್ದರು ನಮ್ಮ ಮನೇಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋರು, ಎಲ್ಲ ಅಲ್ಲಲ್ಲೇ ನಿಂತ್ಬಿಟ್ರು ಹುಡುಗರೆಲ್ಲ. ಆಮೇಲೆ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅಪ್ಪಾಜಿ ಮೇಲೆದ್ರು, ಅಮ್ಮನೂ ಎದ್ರು, ಮೇಲೆ ಕೂತಿದ್ರು ಚೇರ್ ಮೇಲೆ. ಆಮೇಲೆ ಎದ್ಬಿಟ್ಟು ಅದೇನೋ ಕ್ಯಾಸೆಟ್ ಥರ ಕೊಟ್ಬಿಟ್ಟು, ನೀವು CM ಹತ್ರ ಕೊಡಿ, ಇಲ್ಲಾಂದರೆ ತುಂಬ ಇದಾಗುತ್ತೆ ಅಂತ ಅಮ್ಮನ ಕೈಲಿ ಕೊಟ್ಟರು ಅಷ್ಟೇ. ಅಪ್ಪಾಜಿ ಏನು ಮಾಡ್ತು, ಇನ್ನು ನಮ್ಮ ಹುಡುಗರು ಚಿಕ್ಕವರು, ನಮ್ಮ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಅವರು ಸ್ವಲ್ಪ ಗಾಬರಿ. ಏನಪ್ಪ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಎದುರ್ಕೊಂತವೆ, ನೀವೇನು ಇದು ಮಾಡಬೇಡಿ, ನಾನು ತಾನೇ ಬೇಕು ನಿಮಗೆ, ನಾನು ಬರ್ತೀನಿ ಬನ್ನಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಟವಲ್ ಎತ್ತಿ ಇದ್ರ ಮೇಲೆ ಹಾಕೊಂಡು ಈಚೆ ಬಂದರು. ಅಷ್ಟೇ, ಒಂದು ಚಿಕ್ಕದು ಟವಲ್ಲು ಅದನ್ನ ಎತ್ತಿ ಹಾಕೊಂಡು, ನಾನು ಬೇಕು, ಮಕ್ಕಳು ಎದುರ್ಕೊಂತವೆ, ನೀವು ಯಾರಿಗೂ ತೊಂದರೆ ಕೊಡಬೇಡಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬಂದರು ಅಪ್ಪಾಜಿ. அதுக்கப்புறம் அந்த வீடே இடிச்சாச்சு. அது அப்புறம் லாஸ்ட்டில் ಅದು ಅಲ್ಲಿಂದ ಕರ್ಕೊಂಡೋದ್ದು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಮನೆಯೇ ತೆಗಿಸ್ಬಿಟ್ಟು, ಅಲ್ಲೂ ದೊಡ್ಡ ಮನೆ. நாங்கள் வந்து அங்கே தான் இருந்தாங்க. இது புது வீடு கம்ப்ளீட் ஆகலை, வேலை நடந்துகிட்டே இருக்குது. அவருக்கு ரொம்ப ஆசை, சும்மாவே பூசை போட்டு இதை பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ಇನ್ನೂ ನಾವು ಶಿಫ್ಟ್ ಆಗಿರಲಿಲ್ಲ, இங்கே யாருமே வரல. இன்னும் அவர் மட்டும் சரி ಬರೋದು ಹೋಗೋದು ಎಲ್ಲ ಮಾಡ್ತಿದ್ವಿ. ಆಮೇಲೆ ತಾನೇ ಕಿಡ್ನಾಪ್ ಅಲ್ಲಿಂದ ಬರೋಕ್ಕೂ ಮುಂಚೆ ನಾವು ಈ ಮನೆಗೆ ಬಂದ್ವಿ. ಅವಾಗ ಒಂದು 3 ಸಾರಿ ಬಂದರು, ಬಂದು ಹೋದ್ರು. காட்டு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பமே சோகமா இருந்தது. 108 நாள். அது 108 நாள் இல்லைங்களா, அது ஒரு 20 நாள் ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு 8 நாள் 10 நாள் இந்த மாதிரி 20 நாள் ஆகிப்போச்சு. எனக்கு ஒரு என்ன இது, எதனால இப்படி ஆகுது, என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்ட்டு. இங்கே சாமராஜநகரத்தில் ஒருத்தர் இந்த இதெல்லாம் பார்க்குறாங்க, தாத்தப்ப சாஸ்திரின்னு சொல்லி போட்டு, ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஆள். அது
அவர் கூட போனேன், அவர் பார்த்துட்டு வந்துடலான்னு. அப்புறம் அவர் என்னை பார்த்த உடனே எனக்கு யாருன்னு தெரியும். உடனே கூப்பிட்டார், வாங்க 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 வாங்கன்ட்டு. நான் எல்லாம் பார்த்து வச்சுருக்கிறேன், என்ன சொன்னேன், பார்த்து வச்சுருக்கிறேன் எல்லாமே அன்னிட்டு சொன்னார். அவர் வந்து ராமனுடைய அம்சம். அவங்க வந்து வனவாசம் பண்ணணும், 108 நாள் வனவாசம் பண்ணணும். அவர் கரெக்டாக அந்த 108 நாள் 108 நாள் அவர் தான் சொன்னது. நீங்கள் எங்கேயுமே கேட்காதீங்க, ஒன்றுமே பண்ணாங்க, அவங்களே வருவாங்க. 108 நாள் ஆகணும். 20 நாள் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் 88 நாளுமே அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன 2-3 நாள்னு சொல்லி வந்துரு பரவாயில்ல, 108 நாள் தான், இப்போ 20 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் 88 நாள் எப்படி இருக்கிறது பாருங்கள். கரெக்டாக 108 நாளுக்கும் வந்தார். அவருக்கு ஒன்றும் ஆகாது, அவர் யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஜோசியர் இருக்காரா சொன்னவர்? இப்போ இல்லை, காலமாயிட்டார். அப்போவே வயசாயிடுச்சு அவர். தாத்தப்ப ಶಾಸ್ತ್ರಿಗಳನ್ನು ಅಪ್ಪುದು ಹೇಳ್ಬಿಡಿ. ಅಪ್ಪುದು ಫಿಲಮ್ದು ಹೇಳ್ಬಿಡಿ. ಪಾಪು ಆಗಿದ್ದಾಗ ಅಪ್ಪು ಪ್ರೇಮದ ಕಡೆಗೆ ಹೇಳಿ ಅಂದ್ರಲ್ಲ, ಫಿಲಮ್ದು ಅಪ್ಪುದು 6 ತಿಂಗಳು ಪಾಪ. 6 மாதம் யாருக்கு, புனித்துக்கு. ஓ, இந்த 6 மாதத்துலேயே ஒரு சாங் இதில் வருவார். 6 மாசத்துலேயே திரையுலகத்துக்கு படத்துக்கு ஸ்டார்ட் ஆகிற 6 மாதத்துலேயே வந்தாருங்க. நாங்கள் தான் புனித் சாரை வந்து அப்பு அப்புன்னு சொல்லுவோம், நீங்கள் வீட்லேயும் அப்புன்னு தான் சொல்லுவீங்க. நாமளும் தான் இதுதான் ஸ்டார்ட் ஆச்சுங்க. நாமளும் ஸ்டார்ட் பண்ணது தான் அப்பு அப்புன்னு சொல்லி தான் அது புனித்தனு தான் வச்சது. பேரே மறந்துட்டாங்க, புனித் அப்படிங்கிறது அப்பு தான் சொல்லுவாங்க எல்லாருமே அப்பு அப்படின்னு. அது அப்படி தான் வந்துடுச்சு. அந்த மாதிரி தான் இருந்தான். அது ಇದು முடியாது. ಗಂಧದ ಗುಡಿ ಶೂಟಿಂಗ್ ಬಂದಾಗ 3 ದಿನ ಇಲ್ಲೇ ಇದ್ದ. ಎಲ್ಲ ಕಾಡಲ್ಲೆಲ್ಲ ಶೂಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದು. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு, இப்படி ஒரு மனுஷன் இருக்காரு. அது அவரே சொல்லுவார். நம்ம கன்னடத்தில் ஒரு இது இருக்குதுங்க, நாங்கள் இந்த ரைட் சைடில் எதை செய்கிறோமோ கொடுக்குறோமோ அது இந்த லெஃப்ட் சைடுக்கு தெரியக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாங்க, அதுதான் தான தர்மம்னா வெளியே வரக்கூடாது, அது பிரச்சாரம் ஆகக்கூடாது, அப்படி செய்யணும், அதுதான் தானம். ಅವ್ರ ಮಿಸ್ಸಸ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஓ, அவங்களுக்கு அத்தனை பண்ணுவாங்க. அவங்க முதல்ல சின்ன வயசில் இவர் வந்தானா எங்கள் அம்மா சவுண்டு என்ன ಮೇಲ್ಗಡೆ ಸ್ವಾಮಿ அந்த துணி கொண்டு வரணும்னா ஒரு 30-40 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் அவனுக்கு. ஏன் அப்படி? எங்கே போவா வெளியில், சின்ன வயசாக போகல, 7-8 ஒரு 5-6 வருஷத்துலையுமே அப்படி தான். யாருக்கு பசங்களுக்கு துணி இல்லைன்னா அதை கழட்டி போட்டுட்டு வந்துடுவான். ஓகே, அவன் துணியை அதுக்கு அந்த குழந்தைக்கு போட்டுட்டு இவன் அப்படியே இதில் வந்துடுவான், அவனை வேறுபாடியில் வீட்டுக்கு வந்துடுவான். அதுக்கு அவங்க வந்து ஒரு 25-30 ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வரும்போது பாருங்க, மற்றவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்துருவார். சின்ன வயசுலையே அந்த மாதிரி நல்ல மனுஷன் அப்பா. சொல்ல போனால் நான் இப்போ தமிழ்நாடு தான் இருந்தாலும் அவருடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது தான் பெங்களூரில் போயிட்டு ஒரு 6 நாள் தங்கியிருந்தேன். மக்கள்லாம் பேசுகிறத பார்த்தா அப்படி நான் டிபியாக வர தான் வச்சுருக்கேன் இப்போ 2 வருஷமாக. 6 மாதத்தில் யாராவது ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. 6 மாதத்துலேயும் 6 மாதத்தில் பிரேமத காணிக்கன்னு அதில் இது வருதுங்களே, தள்ளிட்டு போகிறாங்களே, இந்த தொட்டில் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கு. அதில் சாங்கில் வருவார், பாட்டில் அந்த குழந்தைய தள்ளிட்டு போவார். அதாದ್ಮೇಲೆ இವ್ರ ತಂಗச்சி பெரிய சிஸ்டர், அதுக்கப்புறம் சிஸ்டர் நடிக்கிறார். அதுக்கப்புறம் பூர்ணிமா, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் 3 ஜனம் வாடாரு. ராஜ்குமார் சாருக்கு மொத்தம் எத்தனை பசங்க? அவருக்கு 5 பேர். சரி, அவங்க ஐயாவுக்கும் 5 பேர், 2 பொண்ணு 3 பையன். அவங்களுக்கு அப்படிதான். எங்கள் தாத்தாவுக்கு அவங்களுக்குமே 5 பசங்க, 2 பொண்ணுங்க 3 பசங்க. அதுலேயும் லாஸ்ட்டு பையன் சின்ன வயசுலே போயிட்டார். புனித் வந்து கொஞ்சம் ஒரு 40, அவனுக்கு 40 வருஷம், 42 வருஷத்தில் இவர். ஆனால் அவருக்கு வந்து ஃபஸ்ட்லேயே 6-7 மாதத்துலேயே போயிட்டார். எங்கள் தாத்தாவுடைய பையன், அவருக்கு 5 பேர், இவருக்கு 5 பேர். அதே மாதிரி தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன், சேம் 2 பேருக்கு அப்படி தான். ரொம்ப எளிமையாக இருப்பாராமே. வெளியிலலாம் பார்க்கும்போது வந்து புனித் சார் பெரிய ஒரு உச்சத்தில் இருந்த போதும் சரி, அல்டிமேட் ஸ்டாராக இருந்தப்பையும் சரி. இல்லை அப்படி தான், அப்படி தான் சின்ன வயசுலேருந்து அப்படி தான்.
இங்கே வந்தால் பெட் ಅವನು கிட்ட ಬಂದ್ರೆ ನೆಲದ ಮೇಲೆ ಮಲ್ಕೊತಿದ್ರು எல்லாம் ರೂಮ್ தரையில ಬೆಡ್ தான். ಮೇಲೆ தரையில தான் படுப்பாங்க. ஒரு செப்பரேட் ரூம் மேலாம் ஒன்றும் கிடையாது. சொன்னால் இங்கே ரெடி ஏன் ரெடி பண்ணுறீங்க, கொண்டு ஒரு பாய் கொண்டு வாங்கன்னு சொல்லி போட்டு படுத்துடுவாங்க. ಈಗ ಶೂಟಿಂಗ್ ಬಂದಾಗ 3 ದಿನ ಇಲ್ಲ ಆಲ್ಟ. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தா, நீங்கள் டிஃபனோ சாப்பாடோ சாப்பிட்டுட்டு இருந்தா எடுத்து வாயில் போட்டு போயிடுறாரு. பா ருசி எப்படி இருந்து பார்க்குறது. நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தால் சரி, சாப்பிட்டு இருந்தாப்பா தோசை சாப்பிட்டு இருந்தா, தோசை சாப்பிட்றது நல்லா அவர் சாப்பிடும்போது நல்லா இனிச்சு சாப்பிட்டு போயிடுவார். அது பார்த்தானா அவரே கை போடுவார், ஒன்று எடுத்துகிட்டு இப்படி சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோ சிம்பிள். வித்தியாசம் இல்லாமல் அப்படி பழகுவார். ಎಲ್ಲ ಅಷ್ಟೇ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ எல்லாருமே அப்படி ಅವರು ಬಂದಿದ್ರು. அவரை பழக்கி விட்டது யார் பெரிய நம்ம அத்தனை பேர் நம்மள 23 பேரை காப்பாற்றினதே அவர் தான். ராஜ்குமார் சார். அவரு தான். அவரு சொல்லுங்க, நாங்கெல்லாம் கூடவே அவரு கூட தான் இருந்தார். 5 பேருமே இவருமே அவரு நம்ம 5 பேருமே அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். இவங்க வந்து 23 பேரை இவர் பார்த்துட்டு இருந்தார். ಒಂದೇ ಫ್ಯಾಮಿಲಿ, ஒரே ஃபேமிலி. ஒரு புனித் சார் வந்து இறக்கும்போது உங்களுக்கு எப்படி தகவல் தெரியும்? அந்த கேள்விப்பட்ட உடனே எப்படி இருந்துச்சு? ಅಪ್ಪು ತೀರೋದಾಗ ಇವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಮನೆಯವ್ರಿಗೆ 30ನೇ ತಾರೀಕು ಬರ್ತ್ಡೇ ಇವ್ರದ್ದು. ಅದರಿಂದ ನಾವು ಭಾನುವಾರ ಮಾಡೋಣ, ಹುಡುಗರೆಲ್ಲ ಬೆಂಗಳೂರಿಂದನೂ ನಮ್ಮ ಮಗಳು ಒಬ್ಬರು ಬೆಂಗಳೂರು ಮದುವೆ ಮಾಡಿದ್ರು, ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಇವ್ರ ತಂಬಿ ಎಲ್ಲ ಬರ್ತಾರೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡ್ಕೊತಾ ಇದ್ವಿ. ಶನಿವಾರ ಹಿಂಗೆ ಮಾಡೋಣ ಅಂತ ರೆಡಿ ಮಾಡ್ಕೊತೀವಿ. ಶುಕ್ರವಾರ ಈ ಥರ ಇಲ್ಲ ಪೂಜೆ ಎಲ್ಲ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅಮ್ಮ ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ಅತ್ತೆ ಇಲ್ಲೇ ಮಲಗಿದ್ರು, ಸಿಸ್ಟ್ರು ಇಬ್ಬರಿದ್ರು, ಅವಾಗ ಇಬ್ಬರು ನೋಡ್ಕೊತಾ ಇದ್ರು. ಆವಾಗ ನನಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವರು ಟಿ ವಿ ಹಾಕಿರಲಿಲ್ಲ. ಏನೋ ನ್ಯೂಸ್ ಬರ್ತಾ ಯಾರೋ ಬೇರೆಯವರು ನನಗೇನೋ ನ್ಯೂಸ್ ಬರ್ತಾ ಇದೆ ಟಿ ವಿಲಿ ಹಾಕಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ನಮ್ಮ ರಿಲೇಷನ್. ನಾನು ಏನಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ತಳಪ್ಪ ಅಮ್ಮ ಅದೇ ಅಮ್ಮನ್ನ ಹೊರ್ಗಡೆ ಕಳಿಸ್ಬಿಟ್ಟಾರೆ ರೂಮಲ್ಲಿ, ಹಾಕೋಣ ಅಂತ ಹಾಕಿದೆ. ನೋಡಿದ್ರೆ ಈ ಥರ ಬರ್ತಿತ್ತು, ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಬರ್ತಿತ್ತು, ಹೋಗ್ಬಿಟ್ಟಾರೆ ಅಂತ ಬರಲಿಲ್ಲ. ಸರಿ, ನಾನು ನಮ್ಮ ಮಗ ಅಲ್ಲೇ ಇದ್ದ ಲಕ್ಷ್ಮಣ್, ಅವ್ನು ಕೇಳಿದೆ, ಇಲ್ಲಮ್ಮ ಅಪ್ಪಾಜಿಗೆ ಹೇಳ್ಬೇಡ ನೀನು, ಅಪ್ಪಾಜಿ ನೀವು ಬಂದ್ಬಿಡಿ ಬೆಂಗಳೂರಿಗೆ, ಅಜ್ಜಿನ ನೋಡ್ಕೊತಾರೆ ಅವರೆಲ್ಲ ಅಂತ. ನಾನು ಏನೋ ಹೇಳೋ ಅಂದರೆ ಅವ್ನು ಏನು ಕೊನೆಗೂ ಹೇಳಲಿಲ್ಲ. ಇಲ್ಲ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಅವರೇ ಬೇಗ ಬಾ ಅಂದ ಅಷ್ಟೇ. ಹಂಗೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಇವರು ಬಂಕ್ ಕೋಟಾಗಿದ್ರು. ಆಮೇಲೆ ಕರೆಸಿ ಇವ್ರನ್ನ ಬೇಗ ರೆಡಿಯಾಗಿ ಹೊಟ್ಬಿಟ್ವಿ ನಾವು. நீங்கள் சொல்லுங்கள் சார், அன்றைய நாள் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ ನಮಗೆ. ಮಧ್ಯೆ ಮಳವಳ್ಳಿ ಹತ್ರ ಇವರು ಕೆಳಕ್ಕೆ ಇಳಿದ್ರು. ಇಳಿದಾಗ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಬೋರ್ಡ್ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅಪ್ಪು ಬೋರ್ಡ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟವ್ರ ಕಣೆ ಇಲ್ಲಿ. அதுவரை நம்மளுக்கு தெரியவே அதுவரைಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாருன்னு தான் சொன்னது. ಹಂಗೆ சொல்லலை. ಹಂಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದು ನಾವು. ಆಮೇಲಿಂದ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಹುಡುಗ ஒன்றை தான் வளர்ந்தது. நாங்கெல்லாம் 23 பேருமே ஒன்றாவே தான் இருந்தாங்க. ஒரு படத்தில் பார்க்குறது மாதிரி நிஜமாவே வாழ்ந்துருக்கீங்க. எல்லாம் யார் வந்தாலும் ப்ரொடியூசர் யாரே வந்தாலும் சரி, ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಬಂದು ಹೋದ ಇಲ್ಲಿಗೆ. அவர் சொல்லுவார், யார் வந்தாலும் சரி, என்ன நீங்கள் இது ஃபேமிலியா இல்லை ஹாஸ்டலா அப்படி தான் சொல்லுவாங்க. ಇವಾಗಲೂ ಹಂಗೆ ಇರೋದು. ಇವಾಗಲೂ ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ಹಂಗೆ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಅವ್ರ ಸೊಸೆರು ನಮ್ಮ ಸೊಸೆರು ಅಂತ ಹೇಳಿ. என் பையன் கூடவே இல்லைங்க. இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகலை. இன்னும் கூட அங்கே பெங்களூரில் சிவனா அங்கே தான் இருக்கிறான். ವೇದ ಫಿಲಮ್ ಇದು ಮಾಡಿದೆ. ಈಗ ಸೆಕೆಂಡ್ ಭಾಗ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ವಿಕ್ರಮ್ ಅವನೇ ಡೈರೆಕ್ಟ್ರು. ಇವಾಗ ಅದನ್ನು ಇದು ಮಾಡ್ತಾರೆ ಫೆಬ್ರವರಿ. அவர் புனித் சார் வந்து உங்கள் கூட மாமா பையனா நீங்கள்? அவர் உங்களுக்கு? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தாவுக்கு, எங்கள் அம்மா அவர் ஃபஸ்ட்டு, எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் அவர் வரதராஜன் சார் இங்கே இருக்கிறார் அவர், அதுக்கப்புறம் எங்கள் சித்து, லாஸ்ட்டில் ஒரு பையன் கோவிந்தராஜன்ட்டு. புனித் மாதிரி தான் இவர் எப்படியோ அவங்களுமே அப்படி தான் லைன். அதில் கோவிந்தங்கிறவன் என்னோட சின்னவன் ஒரு ஒரு 3-4 மாதத்துக்கு. இவர் ஃபேமிலியில் இவர் ஃபர்ஸ்ட்டு, புனித் லாஸ்ட். உங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க சார்? புனித் சார் இல்லைன்னா எல்லாம் பேர் போட்டு தான் கூப்பிடுவாங்க. பழகிட்ட எல்லாமே யாருமே அண்ணன் தம்பி அப்படி இப்படின்னு இல்லை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். எங்கள் தம்பி கூட என்ன கோபால்னு தான் கூப்பிடுவாரு. எல்லாருமே நான் என்னை கூப்பிடுறது எத்தனை சின்ன லாஸ்ட்டு இவருமே எங்கள் சித்தி பொண்ணுங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கூட என்ன கோபால்னு தான் கூப்பிடுவார். அந்த மாதிரி ஒரே வீட்டில் அப்படியே வளர்ந்து எல்லாருமே
சார் எம்ஜிஆருக்கு அவர் பார்த்தாலே தம்பி தம்பின்னு சொல்லுவார் இவரை. என்ன ஃபேமிலியம்மா இது. வந்திருக்காங்களா எம்ஜிஆர் எல்லாம்? ஐயோ ரொம்ப க்ளோஸ் அவருக்கு. அங்கே சென்னையில் ரொம்ப இஷ்டம் அவர் கண்டா. சார் இவர் புனித் ராஜ்குமார் சார் மறைஞ்சதுக்கப்புறம் அவர் கூட நினைவுகள் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு, ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, இதை மறக்கவே முடியாது அப்படின்னா என்ன ஒரு ஞாபகம்? எனக்கு ரொம்ப ஞாபகம்னா இப்போ நாங்களெல்லாம் பேசிட்டு இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு தட்டில் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. உங்களை கேட்க மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. எடுத்துகிட்டு வர சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. யாராவது அப்படி பண்ணுவாங்களா? அந்த மாதிரி புத்தி அவர் சென்ஸ் அப்படி தான் கேட் அவர். சார் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீங்கள் எப்படி? நானும் மனுஷன், நீங்களும் மனுஷன் தான், இதில் வேறு என்ன இருக்கு அப்படி தான் சொல்லுவார் அவருக்கு. அந்த புத்தி தான் எனக்கு நம்மளுக்கு எல்லாமே பிடிக்கும். மறக்க முடியல அது. அந்த ஜாதி இந்த ஜாதி என்ன ஜாதி, எல்லாம் மனுஷன் ஜாதி தான். நாங்களெல்லாம் மிருகம் மாதிரி தான். மிருகங்களுக்கெல்லாம் ஜாதி இருக்குதான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குணம் தான் இருக்குது அதுக்கு. எல்லாருமே ஒன்று தான். அது வந்து நாயங்கிறாங்க, மாடுங்கிறாங்க. அதே மாதிரி தான் மனுஷன் அவ்வளோதான். அவ்வளோ சென்ஸுங்க. நீங்கள் ஸ்கூலுக்கே போகல. ஸ்கூல் சர்டிஃபிகேட் இல்லாத ஒரு இங்கிலீஷ் பேசுகிற ஆர்டிஸ்ட். இங்கிலீஷ் பேசுவாருங்க, புனித் இங்கிலீஷ் பேசுவார். ஸ்கூலுக்கு போகல. என்ன காரணம் சார்? இல்லை சின்ன வயசுலேருந்து 6 மாதத்துல வந்தார்ல ஷூட்டிங் எந்த ஸ்கூலுக்கு போவார் சொல்லி. பள்ளிக்கூட சுற்றுறதுக்கு அப்புறம் தொடரவே இல்லை. இல்லைங்க, 6 மாதம் இவர் வந்தது. அதுலேருந்து படம் ஸ்டார்ட் ஆச்சுங்க அவளுக்கு. அப்போதுலேருந்து ಸ್ಟಾರ್ಟ್ ಹೀರೋ ಆಗೋರವರು. ಅವನಿಂದಾಡಿ ಇವ್ರ ತಂಬಿ ಒಬ್ಬ ಅವನ ಜೊತೆಲೆ ಹೋಗೋನಲ್ಲ, ಅವನಿಗೂ ಸ್ಕೂಲ್ அவனை படிக்கல. சதீஷ் சொல்லிட்டு அவன் லாஸ்ட் அவன் கூட்டின்னு போகணும் எங்கேயுமே, அவனு தான் விடமாட்டான். அதுலேருந்து அவனுக்கு படிப்பில்லை. ராஜ்குமார் சார் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போப்பா அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை, இவனுக்கு தான் சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நடிப்புல இன்ட்ரெஸ்ட். இல்லை, அப்போதுலேருந்து தான் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சின்ன 6 மாதத்துலேருந்து தான் நடிப்பார். ಭಕ್ತ ಪ್ರಹ್ಲಾದ ಅದೆಲ್ಲ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ಮಾಡಿದ್ದವ್ರು. லாஸ்ட்டாக எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாங்க சார்? ಅದೇ ಇದು ಶೂಟಿಂಗ್ ಬಂದು ಗಂಧದ ಗುಡಿ. அது அவரே எடுத்தார். ஒரு ஃபாரஸ்ட் படம் ஒன்று பண்ணிட்டு இருந்தார், டாக்குமெண்ட்ரி ஒன்று. அதில் இங்கே வந்தார். இங்கே ஃபாரஸ்ட் இருக்குது, இந்த ஃபாரஸ்ட் எடுக்குது. அது கந்தது குடியன்னு தான் வச்சார். இவங்க இப்போ படம் அது கந்தது குடியன்னு இவங்க படம். அந்த டைட்டில் அதுக்கு வச்சார் அவர். கடைசியாக அந்த ஷூட் அப்போ தான் இங்கே வந்து அந்த ஷூட்டிங் வரும்போது தான் இங்கே 3 ದಿನ ಉಳ್ಕೊಂಡು இங்கே அந்த ನಮ್ಮ வீடு அங்கே ಅದು ಇರಲ್ಲ. ಇದ್ರಲ್ಲಿ ಗೆಸ್ಟ್ ಹೌಸ್ ಇರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ದ. ಅಯ್ಯೋ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಮನೆಯಲ್ಲಿ ನೀನ್ ಗಲಾಟೆ ಆಗುತ್ತೆ, ಜನ ಬಂದು ತುಂಬ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. வீடுக்கெಲ್ಲ மக்கள் வந்துருவாங்க, ತುಂಬಾ ತುಂಬ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ ಬಂದ್ರೆ. ಕರ್ನಾಟಕದಿಂದ full ಜನ வேற நாங்க வந்த மேல இங்க படுத்துக்குவாங்க. எல்லாம் ஒரு 8-10 பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் இந்த ஹாலில் படுத்துக்குவாங்க, ஷூட்டிங் பண்ணிட்டு வருவோம். அது கந்தது குடியான்னு பேர் வச்ச ரிலீஸ் பண்ணார் படம் பண்ணி. உங்களுக்கு சார் நடிச்சதுல என்ன படம் ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே நல்லா இருக்குங்க, எல்லாம் ಚೆನ್ನಾಗಿ எல்லாமே நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் என்ன இறந்ததுக்கு அப்புறம் என்னதான் மறைவுக்கு காரணம்? இந்த மாதிரி திடீர்னு அல்ல அவர் பார்த்தால எக்ஸசைஸ் சூப்பரா பண்ணுவாரு. ಇಲ್ಲ ಎಕ್ಸಸೈಸ್ ಮಾಡ್ತಿದ್ದಂಗೆ ಹೋಗಿದ್ದು ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ. ಅವನು ಎಕ್ಸಸೈಸ್ ಮಾಡ್ತಿದ್ದಂಗೆ ಕರ್ಕೊಂಡೋಗಿರೋದು ಪಾಪ. ಚೆನ್ನಾಗಿ ಅವನೇ ಡ್ರೈವಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗೋನೆ ಗಾಡೀಲಿ. ಡ್ರೈವರ್ ಎಲ್ಲೋ ಪಕ್ಕದಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನ ಅದ ಅಲ್ಲಿ ಹೋಗವ್ರೆ ಅಂತಲೇ ಅವ್ನು ಬಂದ್ಮೇಲೆ ಕಳಿಸು ಅಂದ್ಬಿಟ್ರು. ಅವ್ರ ಹೆಂಗಸರು ಪಾಪ, ಅವಳು ಅಶ್ವಿನಿ, ಅವಳು ಇನ್ನೂ ಪಾಪ ಸ್ನಾನನೂ ಮಾಡಿಲ್ಲ. ಸರಿ ನಡೀರಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋಳು. என்ன சார் அன்னைக்கு நடந்துச்சா? நீங்கள் கேட்டிங்களா அது மாதிரி? இல்லைம்மா, ஒன்றுமே இல்லைங்க. ஹாஸ்பிட்டலுக்கு பஞ்சம், அவ்வளோதான். ಅವ್ರು ಹೇಳವ್ರೆ, ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿ ಡಾಕ್ಟ್ರು ಅವರು ರಮಣರಾವ್ ಅಂತ. ಅವರು ಇಲ್ಲಿ ಬೇಡ, ಇನ್ನೊಂದು ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ ಬೇಗ ಅಂತ ಕರ್ಕೊಂಡು ಹೋಯ್ತವ್ರು ಅಷ್ಟೇ. ಅವರು ಅವ್ರ ಗಾಡಿಲೇ ಅವನ ಹೆಂಡತಿ ತೊಡೆ ಮೇಲೆ அவர் தொடையிலே ತೊಡೆ ಮಲ್ಗಿಸ್ಕೊಂಡು படுத்திருக்காரு. ಅವರು ಪಾಪ ಹೋದ್ವಾರ ಬಂದಿದ್ರು. ಅವ್ರ ಮಗಳು ಡಾಕ್ಟರ್ ಅವರೆಲ್ಲ ಬಂದು ಅಜ್ಜಿ ನೋಡಪ್ಪ ಎಲ್ಲ ಅಜ್ಜಿ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಯ್ತಾರೆ. ಶಿವಣ್ಣ ಅವರು ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿ ಎಲ್ಲ ಬಂದು ಮೊನ್ನೆ ಹೋದ ಶನಿವಾರ ಬಂದಿದ್ರು. அப்போ எல்லாம் பார்த்துட்டு இருந்தது எங்கள் நம்ம அம்மா தான். சின்ன வயசில் மாமனார் கூட எங்கள் அத்தை அவரெல்லாம் 2 பேருமே போகணும் அவர் கூட. ஷூட்டிங் போயிடுவார். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா தான். அத்தை வேணும் இல்லையா? இவர் அங்கே தான், இங்கே இல்லை. எங்கள் அம்மா வந்து சென்னையில் தான் இருந்தாங்க. அப்புறம் பெங்களூருக்கு வந்து பெங்களூரில் தான் இருந்தாங்க. பசங்களெல்லாம் பார்த்துட்டு அவர் தான் இருந்தார். நான் மட்டும்தான் இங்கே. அது அவர் சொல்லுவார் எப்போவுமே. நான் வரும்போது சொல்லிட்டு வர்றதுக்கு நாங்கள் எப்போவுமே ஒரு கும்பிட்டு போட்டு தான் வருவோம். எங்கே போனாலுமே இங்கே யார் பெரியோரோ அவங்களுக்கு கும்பிட்டு போடுறோம் இன்னை வரைக்கும். இன்னைக்கு அவர் அது இருந்தாருன்னா சொன்னார். சொல்லுறது என்னன்னா,
நீ காஞ்சூர் விட்டு எங்கேயுமே வரக்கூடாது, எப்போவுமே நீ மட்டும் அங்கே தான் இருக்கணும். அவர் சொல்கிறது இதான் எனக்கு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது. அது அப்படி இன்னை வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஊரನ್ನು அவர் பிறந்த ஊருங்க. ಬರ್ತಾರೆ ಎಲ್ಲ. ಅವ್ರು சொல்லுவார் ರಾಘಣ್ಣ ಅವ್ರ ಮಕ್ಕಳು ವಿನಯ್ ರಾಜ್ಕುಮಾರ್ ಗುರು ಎಲ್ಲ ಬಂದು ಹೋಗ್ತಾರೆ. ಅಜ್ಜಿ ನೋಡ್ಬೇಕಲ್ಲ, ಊರಿಗೆ ಬಂದು ಎಲ್ಲ ಹೋಗ್ತಾರೆ. இந்த வீடு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கட்டினாங்களோ? ಅದಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಮನೆ ಕಟ್ಸಿದ್ದು. இப்போ பெங்களூருந்து பசங்க எல்லாமே வருவாங்க, பெரிய கூட்டம், ஒரு 50 பேர் ஆகும். ಶಿವಣ್ಣ ಅವ್ರು ಬಂದಾಗ ಒಂದು 50 ಜನ ಬಂದಿರು ಮೊನ್ನೆ. ಅವ್ರ ಜೊತೆ பேர் வந்துருவாங்க. ಎಲ್ಲ ಬಂದು ಭಟ್ರನ್ನೇ ಕರ್ಸಿ ಟಿಫನ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ಸಿದ್ವಿ. 50 பேருக்கும் டிஃபன் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணுமா இல்ல ஆட்களை வச்சு வெளியில கூட்டிடுவீங்களா? ಭಟ್ರು ಕರ್ಸಿ சமையல் செய்கிறாங்களே ಕರ್ಸಿ ಮಾಡ್ಸಿ 50 பேருக்கு எப்படி சமையல் பண்ணுவாங்க. கூப்பிட்டா இங்கே இருக்க கும்பல் இருக்குங்க. இந்த கல்யாணத்துல எல்லாம் போய் பண்ணுறாங்களே அந்த மாதிரி இருக்கேன். ஒரு 4-5 கும்பல் தாழ்வாடியில் இருக்கு. அவர் கூப்பிட்டா வந்துடுவாங்க. வந்தால் சார் சமையல் பண்ண திருவிழா மாதிரி இருக்கும் அன்னைக்கு. இந்த வீடுங்கிறது ஆசைப்பட்டு கட்டி சார் ஒரு 4 தடவை தான் வந்திருக்காரு ராஜ்குமார் சார். ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணது, இது மாதிரி இருக்கணும் அது மாதிரி இருக்கணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் கூட நாங்கள் அதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. தூங்க வந்துட்டார் அவர் 2 பேரும். எங்கள் அம்மா அவர் தான் வருவார், இங்கே தூங்குறதுக்கு வருவார். அப்போது வரும்போது தான் அவர் பிடிச்சிட்டு கிட்னாப் பண்ணது அந்த இடம். ಅದು ಅವ್ರ ಅಳಿಯ ಅವ್ರನ್ನ ಹಿಡಿದಿದ್ದು, ಅಪ್ಪಾಜಿನ ಹಳೆ ಮನೇಲಿ ಹಿಡಿದಿದ್ದು. அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இருக்குது பாருங்க, நேரில் தான் அந்த வீடு ಅಲ್ಲೇ ಹಿಡಿದಿದ್ದು. கரெக்டாக ஆப்போசிட் சைடு. இது அதுமே. இப்போ ராஜ்குமார் சாருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஒரு நெருக்கம் நண்பர் அப்படின்னா யாரு கூட அதிகமாக பழகுவாங்க அதெல்லாம் தெரியுமா? எம்ஜிஆர் கூட. எம்ஜிஆர் தம்பின்னு அவர் தான் சொல்லுவார். அவர் தம்பி. அவர் பெரியவர். யார்? எம்ஜிஆர் பெரியவர், சின்னவர். இவரை சொல்கிறது அப்படி தான். அவர் இங்கே பசங்க எல்லாம் போனான்னா நம்ம தம்பி பசங்க வந்திருக்கா பாருங்க, அவ்வளோ ஆசை அவருக்கு. எம்ஜிஆருக்கு மட்டும் பெரியவர்னா ரொம்ப என்ன கேரக்டருங்க அவர் பண்ண கேரக்டரு. இந்த மாதிரி ரோல் பண்ணதே யாருமே இல்லை சொல்லணும். அந்த அளவுக்கு பண்ணிடு. வில்லன்னாவும் நடிச்சிருக்காரு, ராமாவும் நடிச்சிருக்கிறாரு, ராவணாவும் நடிச்சிருக்காரு. ராமன் ஹீரோ, ராவணன் வந்து வில்லன் தானே. 2 கேரக்டரும் பண்ணியிருக்காரு. இந்த வீட்டுக்கு யாரும் வந்திருக்கா? யாராச்சும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், மற்றபடி அரசியல்வாதிகள் இந்த மாதிரி வந்திருக்காங்களா சாரை பார்க்க? யாரு? ತಮಿಳ್ನಾಡಿಂದ ಯಾರೋ ಆಶೀರ್ವಾದಿಗಳು ಎಲ್ಲ ಬರ್ತಾರೆ. எல்லாரும் வருவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் யாரு சார் வந்து நகரத்தில் யாராவது ஒருத்தர் பார்த்துருச்சுன்னா அங்கிருந்தே நிறைய பேர் இங்கே வந்துடுவார். அதனால யாருக்குமே சொல்லாமல் வருவார் இங்கே வந்தால். அப்படி தான் இருந்தது. வீடு கட்டிட்டோம் நம்ம, எப்படிதாப்பா இங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல கட்டிட்டோம். ಇವಾಗಲೂ ಶಿವಣ್ಣ ಬಂದು ಮೊನ್ನೆ ಹಂಗೆ ಜನ ತುಂಬ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರು. இப்போ ஒரு சிவானா படம்லாம் வந்து வெளியில் வந்துச்சுன்னா நீங்கள் இப்போ போய் பார்க்குறது உண்டா தியேட்டரில்? ಹೋಗ್ತೀವಿ. எப்படி முத நாளே போயிருவீங்களா இல்லை இல்லை. நாள் கழிச்சு கூட்டம்லாம் ಸ್ವಲ್ಪ குறைஞ்சதுக்கு ಒಂದು ವಾರ ಆದ್ಮೇಲೆ. எங்கள் அம்மா இருக்காருல்ல, ಅಮ್ಮ ಇದೆ ಇಲ್ಲ, ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಎಲ್ಲೂ ಹೋಗಲ್ಲ ಅಷ್ಟೇ. ஒரு புனித் சார் வந்து அம்மா தானே வளர்த்தாங்க போனாங்க கூட இருந்தாங்க ಇದುವರೆಗೂ சொல்லுங்க சரி. ಅಮ್ಮನಿಗೆ ಇದುವರೆಗೂ ಅವನು ಹೋಗ್ಬಿಟ್ಟ ಅಂತ ನಾವು ಹೇಳಿಲ್ಲ. இப்போ கூட இருக்கிறாங்கன்னு தான் தெரியுது. அவருக்கு மட்டும் புனித் இருக்கிறது தான் இருக்கா. ಅವ್ನು ಹೋಗ್ಬಿಟ್ಟ ಅಂತ ನಾವು ಹೇಳಿಲ್ಲ. ಯಾರಿಗೂ ಹೇಳಿ அவருக்கு யாருமே நாங்கள் வரும்போதே சொல்லிடுவோம், புனித் பற்றி பேசாதீங்க எதுவுமே. ಅವ್ರ ಮಿಸ್ಸಸ್ ಬಂದಿದ್ರು. ಎಲ್ಲಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ஒரு 8 நாள் ಶೂಟಿಂಗ್ ಹೋಗೋರೆ, ಅಮ್ಮ ಶೂಟಿಂಗ್ ಹೋಗೋರೆ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಬಂದೆ, ಶೂಟಿಂಗ್ ಇಂದ ಬಂದ್ಮೇಲೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. கூட வரோம், ஷூட்டிங் போயிருக்காரு அவரு. அதனால தான் உங்களுக்கு பார்த்துட்டு போகலான்ட்டு நான் ஒருத்தர் வந்து ಕೇಳ್ತಾರೆ. ನಮ್ಮ ಹುಡುಗ ಅಲ್ಲೇ ಇರ್ತಾನಲ್ಲ, ಅಪ್ಪು ಮಾಮನ್ ನೋಡಿದ, ಎಲ್ಲಿ ಶೂಟಿಂಗ್ ನಡೆದು ಅವನ್ಗೆ. அவன் வந்துடுச்சானே கேட்பாங்க. ஐயோ அவன் வர முடியாது, எங்கே வர முடியும், ಜನ ತುಂಬ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ ಬಂದು. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது அவனுக்கு. ஆனால் இவங்க கேட்பாங்க புனித் எங்கே வரல, நீங்களாம் வந்திருக்கீங்களே? ಕೇಳ್ತಾರೆ. இல்லை அவர் ಅದು இப்போ சொல்லுவார், அமெரிக்காவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குதுன்னு. ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಅಮೆರಿಕ ಅವ್ರ பொண்ணு ಒಬ್ರು ಅಲ್ಲೇ ಓದೋದು, ಅವಳು ಅಮೆರಿಕ போயிருக்காங்க. ಗೌರ್ಮೆಂಟೇ ಓದಿಸ್ತಾ ಇದೆ ಅವಳನ್ನ. நீங்களும் அந்த அளவுக்கு வந்து அப்படியே பாதுகாக்கிறீங்க, யாரும் சொல்லிடவும் கூடாது. ಇಲ್ಲ ಇಲ್ಲ, யாரார ಬಂದ್ರೆ ನಾವು ಇಲ್ಲೇ ಹೇಳ್ಬಿಡ್ತೀವಿ. 3 வருஷம் ஆயிடுச்சுங்க இப்போ. ஆனால் கேள்விப்பட்டா உடஞ்சி போயிடுவாங்கல்ல. என்ன ஆகுதுன்னு நம்மளுக்கு பயம். இப்போ ಅವಾಗ ತುಂಬಾ ಸೀರಿಯಸ್ಲೇ ಇದ್ರು ಅಮ್ಮ. ತೀರ್ಬೇಕಾರೆ ಅದೇ இத்தனை வருஷம் வருவாங்க. 92 முடிஞ்சிடுச்சுங்க, 93 இப்போ. நம்ம இதில் வந்து அவங்க தான் இத்தனை வருஷம் இருக்குது நம்ம இதில். அவரெல்லாம் சார் அன்னைக்கு புனித் சார் இறக்கும் போது எல்லாருமே கிளம்பி அங்கே போயிருப்பீங்கல்ல,
அப்போ கூட ಕೇಳವ್ರೆ. சந்தேகம் வந்துச்சா? ಕೇಳವ್ರೆ ನಮ್ಮ ಹುಡುಗಿ ತುಂಬಾ ಅಳೋದು, ನಮ್ಮ ಮಗಳು ಚಿಕ್ಕವಳು, ಅವಳು ತುಂಬಾ ಅಳ್ತಾಳೆ. ಎಲ್ಲೋಗಿದ್ರಿ ಏನಂತ ಕೇಳಿದಾಗ ನಾವು ಏನೇನೋ ದಬ್ಬಾಯಿಸ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಅದಿತ್ತು ಇದಿತ್ತು, ಏನು 3 ದಿನ ಆಗೋಯ್ತು, ಬರ್ಲಿಲ್ಲ. ಯಾಕೆ ಬರ್ಲಿಲ್ಲ ಅವರು ಅಂತ ಕೇಳೋರು. கேக்குறாங்க. ಇಲ್ಲಿರೋ ಆಳ್ಗಳೆಲ್ಲ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಅದೇನೇನೋ ಫಂಕ್ಷನ್ ಪೂಜೆ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಹೋಗವ್ರೆ, ಪೂಜೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೊಂಟೋಗವ್ರೆ. ஒண்ணுமே சொல்லல. ಬಂದ ತಕ್ಷಣನೇ ಸ್ನಾನ ಮಾಡ್ಕೊಂಡು என்னன்னா அவருக்கு மட்டும்தான் புனித் இன்னும் இருக்கு. ಇಡೀ அவருக்கு ಇದಕ್ಕೆ சாவில்லைங்கிறதுக்கு பாருங்க, சிரஞ்சீவி யாரு, புனித், அவருக்கு இப்போ அவர் இருக்கிறாரு ಅಂತ ಯಾರು ಇದೆಲ್ಲ ಒவ்வொரு ಇದು ಕೇಟಾನೆ ಎಲ್ಲಾರು ಎಲ್ಲ ಟಿವಿಲೆಲ್ಲ ಮೊನ್ನೆ ಶಿವಣ್ಣ ಅವರು ಇಲ್ಲಿ ಬಂದು ಹೋದ್ರಲ್ಲ, ಟಿವಿಲಿ ಅದೇ ಹೇಳಿದ್ರು. ಇನ್ನೂ ಕೂಡ ಅವ್ರ ಅತ್ತೆ ಅಂದ್ರೆ ಅವರು ನಮ್ಮ ತಾಯಿ, ನಮ್ಮ ಸಾಕಿರೋರು, ನಮ್ಮ ಅತ್ತೆಗೆ ಇನ್ನೂ ಹೇಳಿಲ್ಲ ಅಂತ ನೆನ್ನೆನೂ ಹೇಳ್ದ ಟಿವಿಲ. ஆனா அந்த அளவுக்கு வந்து புனித் சார் வந்து இவங்களையும் சரி இவங்க புனித் சார் வளர்த்தது போனதெல்லாம் ஷூட்டிங் போயிடுவாரு. அவனை சின்ன வயசுலேருந்து வளர்த்ததே இவங்க தான் கூட இருந்து. ಭೂಮಿಗೆ ಬಂದ ಭಗವಂತ ಫಿಲಂ ಅವರು ಮೆಡ್ರಾಸಲ್ಲಿ தான் இருப்பாரு. அப்போ பெங்களூருக்கு வந்ததுக்கப்புறம் ಕಾಶ್ಮೀರಕ್ಕೆಲ್ಲ ಅಮ್ಮನೇ ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಇವ್ರ ಅಮ್ಮ என்ன சொல்லி கூப்பிடுவாரு சாரு அம்மாவை? ಅತ್ತೆ அத்தன்னு தான். அவங்க என்ன செல்லமா கூப்பிடுவாங்க? ಅವ್ರ ಅಪ್ಪು ಅಪ್ಪು ಅಂತ. அப்பு தான். அப்பு எல்லாருமே அப்பு தான் எல்லாருமே. இப்போ தாளவாடி அப்படிங்கிறதுல இன்னைக்கு வந்து ராஜ்குமார் சாரோட வீடு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் சொல்லும் போது தான் ஒரு படத்தில் தான் பார்த்துருக்கோம், ஒரு குடும்ப உறுப்பினர்கள் இவ்வளோ சந்தோஷமா, இவ்வளோ ஒரு கூட்டு குடும்பமா இப்படி இருக்காங்க. ஆமாம் மாதிரி பெரிய எல்லாருக்குமே அது எம்ஜிஆர் சாருக்கு அதுதான் ஆசை. ஒரு இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குதான்னு. நம்ம இங்கே சென்னையிலேயே பாரு டெஸ்ட்புரமில் அந்த லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட்டில் இவங்க வீடு, இந்த ஆப்போசிட் சைடில் அந்த லாஸ்ட்டில் அசோகன் சார் வீடு. வின்சென்ட் ಅಂತೆல்லாம் அவங்க கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் ஆனவங்க. வின்சென்ட் நம்ம வீட்டில் தான் இருப்பார். யார் அசோகன் பையன் வந்து நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க எப்போவுமே, அவ்வளோ க்ளோஸு. அங்கேயுமே அப்படி தான், தெலுங்குலேயும் அப்படி தான். என்டி ராமராவ் என் தம்பின்னு சொல்லுவார். எந்த ஃபீல்டு அமிதாப் பச்சன் அவரு கூட அந்த அவரை சபரிமலைக்கு கூட்டின்னு போயிருக்க பாருங்க. அமிதாப் பச்சன் சார் சொல்லி சபரிமலைக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டின்னு போயிருக்காங்க ஒரு வாட்டி. ஓ, சபரிமலை அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு நம்பிக்கையாக ஒரு பயபக்தியாக இருப்பாங்க. அவருக்கு நம்பியார் தான் கூட்டின்னு போனது. நம்பியார் சாமி இருக்கார்ல, இவரை கூட்டின்னு போனது அவருக்கு யாரோ சொல்லியிருக்காரு. யார்? நடிகர் நம்பியார் சார் சொல்கிறீங்களா? ஆமாம், அவர் எப்படி இதுங்களா, அவருக்கு யாரோ சொல்லியிருக்காரு. ராஜ்குமார் சார் கடவுளன்னா அவ்வளோ பக்திங்க. அப்படியா அன்னு அவருக்கு அவரே போய் வீட்டுக்கு அதை குருசாமிகள் கூட்டின்னு போய் அதை சொல்லி, சரி நெக்ஸ்ட் நான் வரும்போது வரேன் அப்புறம் ஆரம்பித்தார். 2 பேருமே நாமளெல்லாம் கூட போயிட்டு இருந்தோம். நாமளெல்லாம் போயிருக்கோம். அது நம்பியார் சார், நாங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் வருவார். அவர் கூட ரஜினிகாந்த் வருவார்ல, எல்லாருமே ஒரே கும்பலில் போவோம். நீங்கள் போகும்போது ரஜினிகாந்த் சார் வந்தாங்களா சபரிமலைக்கு? சபரிமலைக்கு வரும். மாலை போட்டுக்கிட்டா இல்லை சும்மா மாலை போட்டு தான் மாலை போட்டு ದೊಡ್ಡ ಪೂಜೆ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಮನೇಲಿ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? போகுங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இவங்க ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. ಇವಾಗ್ಲೂ ಹೋಗ್ತಾರೆ. ಶಿವಣ್ಣ ಅವರು ಅದೇ ತರ ಬಸ್ ಮಾಡಿ ಎಲ್ಲಾನು ಕರ್ಕೊಂಡು அவரை கூப்பிட்டு போவார். இப்போ யாருமே இல்லைங்களே, நம்பியார் சாமியும் இல்லை, யாருமே இல்லைங்களே. நிறைய தகவல்கள் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப புதுவித அந்த அனுபவமா மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி ஹிந்தி ஃபீல்ட்லேருந்து அவ்வளோ லிங்க் ஆயிருக்கேன். பிருத்திவிராஜ் கபூர் நடிச்சிருக்காருன்னு பாருங்க. அப்போ இவருக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு ஒரு படத்தில். ராஜ் கபூருடைய ஃபாதர் பெரிய ஹீரோ அப்போ முதல்ல அவர். ராஜ் கபூர், ஷம்மி கபூர், சசி கபூர், 3 ஆர்டிஸ்ட். ஆனால் சாரு மறையும் போது வந்து அன்னைக்கு கன்னட மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு கொந்தளிப்பாக இருந்தாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அது சாட்சி. இந்திய திரையுலகமே அன்னைக்கு வந்து ஒரு அமைதியாக இருந்துச்சு. எல்லாருமே அப்படி இது பார்த்துக்குவோம். அவர் பார்த்தாலே அப்படிதான். நான் வந்தோன்னே அந்த முகத்தை பார்த்தோன்னே தான் எவ்வளோ சிரிப்போட கோவத்தோட உள்ள வந்தாலும் அந்த ஃபோட்டோவை பார்த்தா நமக்கே ஒரு 28லேருந்து 30 வருஷத்துக்குள்ளே தான் அந்த ஃபோட்டோ. அதே வந்து ஆஃப் சைஸு எங்கள் சிவனா இருக்கார்ல இவங்க, அவர் சன்னுக்கு ஒருத்தர் உத்தர கர்நாடகன்னா ಹುಬ್ಬಳ್ಳಿ ಧಾರವಾಡ எல்லாம் இருக்குது பாருங்க, கேட்டிருப்பீங்க. ಹುಬ್ಬಳ್ಳಿ ஆமாம், ಧಾರವಾಡ அந்த சைட்லேருந்து ஒருத்தர் இதில் ஆஃப் சைஸு சிவனாவுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோ அவங்க வீட்டில் யாரோ வீட்டில் இருந்ததுங்க.
அது நான் பார்த்துட்டு இருந்தேன். சிவண்ணா வீட்டுக்கு போனேன். இந்த ஃபோட்டோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான். வந்து பாரு 28லேருந்து 30 வருஷம் இருக்கு. அப்புறம் வந்து பின்னால் கை போட்டார். நான் பார்த்தேன், ஃபோட்டோ நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு. உடனே நான் நெக்ஸ்ட்டு போகும்போது பார்த்தானா அதில் டபுள் சைஸ் பண்ணி வீட்டில் போட்டிருக்கேன். வீட்டில் இந்த ஃபோட்டோ பாரு எப்படி இருக்குது பாரு. இங்கே பாருங்க, ராஜ்குமார் சாரையும் ஒரு புனித் சாரையும் பார்க்கும்போது ஒரே முகமாக இருக்கு பாருங்க. அந்த வயசில் அந்த மூக்கு கண்ணு அப்படியே அதே மாதிரி இருக்கு. எல்லாமே அப்படி தான் இருக்கு. ஒரு சிவ கலர் இல்லை, இவர் கலர் இல்லை, ஃபுல் கலர். ஆமாம், அவர் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்லேயே பாருங்க எவ்வளோ கலராக தெரியுது. எம்ஜிஆருக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி. எம்ஜிஆர்னா லெமன் கலரு. லெமன் பழமாயிடுச்சுன்னு எந்த கலரோ அவர் விசித்திரமான கலருங்க. சக்கத் ஃபுல்லு ஒயிட்டாக இருக்காது, இருக்கு அப்படி இல்லை, மஞ்சள் கலர். ரொம்ப நன்றி. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அளவுக்கு வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இந்த ஒரு எளிமையாக எவ்வளோ பேர் வந்து வெளியில் வந்து சரி ராஜ்குமார் சார் வீடு அப்படின்னு கடந்து போயிருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ எளிமையாக ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல சார் நாங்கள் போகும்போது எண்ணத்தை தூக்கிட்டு நாங்கள் என்ன விட்டுட்டு போகிறோம், ஒன்றுமே இல்லை. நம்மளுதான் உலகத்தில் என்ன இருக்குது, எதுவுமே கிடையாது. சும்மா அந்த இருக்கும்போது ஒரு ஆசை இருக்குது பாருங்க, அதே தான். வேறு யாரும் இத்தனை மகாராஜாங்க அவங்க இவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க. ஒன்றுமே எடுத்து நம்ம இதில் இப்போ காந்திஜி கூட ஒரு சுதந்திரத்துக்காக போராடினவங்க. அவர் பேர் எல்லாருமே சொல்கிறாங்க. இதனால சொல்கிறாங்க அவர் அவ்வளோ நல்லவர். தன்னோட சுயநலத்துக்காக வாழாமல் மக்களுக்காக. காந்திஜி இன்னும் கூட உயிரோடு தான் இருப்பாங்கன்னு நாங்களெல்லாம் நினச்சிக்கிறோம். அப்படியே அதனால தான் இன்றைக்கும் ஒரு புனித் ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், மக்கள்னால அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமும் காலங்காலமாக பேசப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு தலைமுறையிலிருந்து 100 ஆண்டுகள் பேசப்படுவாங்கங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நன்றிங்கம்மா. Riya's Golden Key Construction and Consultancy, crafting your curiosity. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.